வெல்கம் டு Tamru's choppu Samayal and Vlogs. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். சரி வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஃப்ரூட் சாலட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு மாதுளப்பழம் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டேட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிரேப்ஸ் எல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு தண்ணி. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கிரேப்ஸை கழுவிக்கலாம். கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சா? இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சா? இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். வாங்க கட்டிங் போர்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நைஃபும் எடுத்துக்கலாம். வாங்க கட் பண்ணிக்கலாம். கத்தி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா சச்சாக்னு கட் பண்ணலாம். வாங்க கட் பண்ணலாம். நான் ஸ்லைஸாக கட் பண்ணணும். நீங்கள் குட்டி குட்டியோண்டு கட் பண்ணலாம். மூணு பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூம்பா எல்லாம் வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டாச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் எடுத்தாச்சு. இப்போ ஆப்பிள் நான் ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வாங்க நல்லா ஸ்லைஸாக சூப்பராக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்ஸ் எடுத்துக்கலாம். டேட்ஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆஃபாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துக்கலாம். நைஃபை வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ இதையும் நல்லா குட்டியோண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணாமல் குட்டியோண்டு கட் பண்ணிங்க. அப்போ தான் நல்லா தெரியும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதையும் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். மாதுளப்பழம் கட் பண்ண தேவையில்ல. இப்போ மாதுளப்பழம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். மாதுளப்பழத்தை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சீட்ஸ் எடுத்த பேச்சம்பழத்தை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்பிள் குட்டியோடு நறுக்கி வச்ச ஆப்பிள்ஸ் அதையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இதையும் எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது கிரேப்ஸ் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சதெல்லாம். ஓகே, இதையும் போட்டாச்சு. போட்டுட்ருக்கோம். எல்லாத்தையும் போட்டாச்சு நம்ம. ஓகே, ஃபுல்லுத்தையும் கொட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு கப்பில் வச்சுருந்த நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். அதில் போட்டாச்சு. ஃபுல்லத்தையும் போட்டாச்சு. வச்சிடலாம் கப்பை. இப்போ எல்லாத்தையும் நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாவ், செம்மையாக இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.